வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம டாரட் பிரசன்னம் மூலமாக குரு பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு முதல்ல பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மேஷ ராசி என்பர்கள். குரு பகவான் வருகின்ற 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த டாரட் பிரசன்னம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் சம்மந்தப்படாத ஒரு பிரசன்னம் தான் இந்த டாரட் பிரசன்னம். இந்த டாரட் பிரசன்னத்தில் நம்ம என்ன மாதிரியாக இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பலன்கள் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் முழுவதுமாக என்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். இந்த டாரட் பிரசன்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான தேவைகளை உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிரசன்ன முறை தான் இந்த டாரட் பிரசன்னம். இந்த மேஷ ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்கு உள்ளவர்கள். அந்த உதவி செய்கிறது வெளியில் யாருக்குமே தெரியாது, இவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது வெளியில் யாருக்குமே தெரியாது. இதனால் பிறருக்கு வெளி தோற்றமாக பார்க்கும்போது இவர்கள் ரொம்ப ஒரு கடின நபர்களாக இருப்பாங்க, ஒரு முரட்டுத்தனமான ஒரு நபர்களாக தான் இந்த மேஷ ராசி என்பர்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த டாரட் பிரசன்னம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியாக இருக்க போகுது? முதல்ல இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த வருடம் நிறைய நகைகள் சேர்க்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். பெண்களாக இருக்கிறீங்கன்னா அவங்களுடைய அடகு வைத்த நகைகள், அடுத்து புதிதாக நகைகள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியாகலாம் எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் வாங்குறதுல ஒரு முனைப்போடு இருப்பீங்க. ஏன்னா கடந்த காலத்தில் இழந்த சொத்துக்களின் மதிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இதுக்கு தான் நம்ம சொத்தை இழந்தோம் அப்படின்ற மாதிரியாக இல்லாமல் அந்த சொத்துக்களினுடைய மதிப்பை நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் மன வலியும் வேதனையும் இருக்கும். நம்ம எவ்வளோ ஒரு பிரச்சனையில் இருந்திருந்தோம்னா இவ்வளோ பெரிய சொத்துக்களை இழந்திருப்போமே அப்படின்ற மாதிரியாக அந்த சொத்துக்களை இழந்த வழிகள் இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மீண்டும் சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த டாரட் பிரசன்னம் சொல்லுது. இந்த டாரட் பிரசன்னத்தில் இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சாதிக்காத சில விஷயங்களை எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். ஏண்டா இந்த வேலையில் இருக்கிறோம் அப்படின்றவங்கெல்லாம் அப்படியே அந்த வேலையினுடைய சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்களும் பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் அந்த சூழ்நிலைகள், வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே உங்களுக்கு கெடுபிடியாக இருந்தாலும், உயரதிகாரிகளின் தொந்தரவுகள் அதிகமாக இருந்தாலும், வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களின் தொந்தரவுகள் அதிகமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களால் ஒர்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அதை எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான ஒரு யோகங்கள் தேடி வரக்கூடிய ஒரு நேரம். உங்களின் அதிர்ஷ்ட தேவதைகள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா மன சஞ்சலங்கள் அதிகமாக இருந்தது. கடந்த 2 வருடங்களாக உங்களுடைய சஞ்சலங்கள் அதிகரித்து கொண்டே இருந்ததே வழிய குறையறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இந்த மேஷ ராசி என்பர்கள் யாரெல்லாம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்றத மாதிரியான அந்த பிரச்சனைகளை இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு போடுங்க. அதே சமயம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணும்போது உங்களுக்கு உண்டான ஒரு பிரசன்ன முறை தீர்வுகள் இந்த டாரட் கார்டு மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு நேரம். அதாவது உயர்ந்த ஒரு படிப்புக்கு போகிறீங்க, படிப்பு படிக்கிறதுக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அதனுடைய ஒரு அனுமதின்றது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு சென்று உயர் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கு தேவையான லோன்,
பேங்க் லோன்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அமைய போகுது. எந்தெந்த இடத்துலலாம் பணத்தினால நீங்கள் அவமானம் அசிங்கம் பட்டீங்களோ அந்த பணத்தினாலையுமே நீங்கள் யோகக்காரங்களாக மாறுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் வருமானம் நிறைய அதிகரிக்க போகுதுங்க. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்போ ஆகுதோ அதிலிருந்தே உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அந்த வருமானத்தை நான் சொன்ன மாதிரி சொத்துக்கள் சேர்ப்பதற்கும் நகைகள் வாங்குவதற்கும் யூஸ் பண்ணுங்க. அடுத்து குழந்தைகளினுடைய படிப்பு செலவிற்காக யூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை தரம்ன்றது ஒரு படி முன்னேறி சமுதாயத்தில் நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அமைய போகுது. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான நீண்ட நாள் பிரச்சனைகளை முடித்து வைக்கக்கூடிய ஒரு தருணம். சில பேர் கடன்னால தொழிலில் கடன்னால பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை வேலை இல்லாமல் நீண்ட ஒரு 2 வருடங்களாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரியாக நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அந்த நீண்ட நாள் பிரச்சனை என்னென்ன இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் இந்த மேஷராசி என்பர்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகி கடந்த காலத்தில் திருமண பாக்கியம் இருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை. திருமணம் ஆயிடுச்சு மேடம், ஆனாலும் அந்த குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தோம். மேஷராசி என்பர்கள் ஒரு உறவுகளை வரவேற்கிறதுல ரொம்ப பிரயோசனம் படுவாங்க. அதாவது அந்த உறவுகளோடு ரொம்ப அன்பா பாசமா பழகிறதுல, அந்த உறவுகளோடு நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவீங்க. அந்த மாதிரியான ஒரு உறவை தான் இந்த குழந்தை பாக்கியம்ன்ற ஒரு உறவாக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு அமைப்புகள் இந்த டேரட் பிரசன்னம் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படுது. உங்களுடைய குருமார்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த டேரட் பிரசன்னம் என்ன சொல்லுது அப்படின்ற போது உங்களுடைய குருமார்களை நீங்க இந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ண வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க. நாங்க காஞ்சி சங்கராச்சாரியாரை பிரார்த்தனை பண்றோம், நாங்க கணக்கன்பட்டி அழுக்கு மூட்டை சாமியாரை பிரார்த்தனை பண்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்க சாய்பாபா ஷீரடி சாய்பாபா பிரார்த்தனை பண்றோம், நாங்க சத்குருவை பிரார்த்தனை. இந்த மாதிரியான அவங்களுக்குன்னு ஒரு குருமார்கள் இருப்பாங்க. அந்த குருமார்களை இந்த ஒரு வருடத்துல 2 முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு தேவையான இந்த நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் முழுமையான ஒரு தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டேரட் பிரசன்னம் உங்களுக்கு அருமையான ஒரு பிரசன்னமாக தான் வந்திருக்கு. குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷ ராசி என்பர்கள், அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் மிக உயர்ந்த இடத்தை அடைவதற்கும், பரணி நட்சத்திர அன்பர்கள் வருமானத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நீக்குவதற்கும், அடுத்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தையும் அடைவதற்குண்டான ஒரு அருமையான ஒரு அமைப்பை பெறக்கூடியவர்களாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு டேரட் பிரசன்னம் பார்த்து எல்லாருக்கும் உண்டான மேஷ ராசி என்பர்கள் எல்லாருக்கும் உண்டான ஒரு பொது பிரசன்னமாக தான் எடுத்திருக்கு. இப்போ உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும், அதுல இருந்து இப்போ நாங்க மீண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு விடை தெரியறதுக்கு பிரசன்னம் பார்க்கறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.